இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 கதையெல்லாம் சூப்பராக போக ஆரம்பிக்கும். இவ்வளோ தூரம் எல்லாரும் பார்த்து ரசிக்கிறபடி சில சமயம் நெகிழ்ச்சி ஆகிற அளவுக்குலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு எபிசோடில் எடுத்த உடனே இப்போ ராஜி அந்த கேஸை வாபஸ் வாங்குறாங்க கையெழுத்தெல்லாம் போட்டு. அப்போ அப்படியே அவங்களுடைய அப்பாவும் சித்தப்பாவும் முறைச்சிட்டே இருக்காரு. அப்புறம் நீங்களும் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் இப்படி கையெழுத்து போட போகிறாரு. கையெழுத்து போட போகும்போது விஷப்பாம்பு ரொம்ப நாளாக வளர்த்துருக்கோம் நம்ம வீட்டிலங்கிறது எனக்கு புரியுது. இது நாள் வரைக்குமாச்சும் கொஞ்சமாச்சும் பரிதாபம் இருந்துச்சு, இனிமேல் அது கூட கிடையாது அப்படிங்கும்போது அப்பா அப்படிங்கிறாங்க அவங்க. நீங்கள் மாதிரி அந்த வார்த்தையே சொல்லாத, இனிமேல் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கான அருகதை கூட ஒன்று கிடையாது அப்படின்ட்டு. ஏங்க நீங்கள் அந்த பிள்ளைய வீட்டுக்கு அவங்க அம்மா கீழே விழுந்தது கூட்டத்துக்கு போட்டு அடிச்சிங்க. அடித்ததுக்கு தடுக்க வந்தவரை போய் தெரியாமல் அவரை வேற போட்டு அடிச்சிட்டிங்க. எதுக்குறா எங்கள் அப்பாவை அடிச்சிங்கன்னா அந்த 3 பசங்க சேர்ந்து உங்களை அடித்தா ஏற்கனவே என்ன பண்ணீங்க, அந்த பையனையும் வேற கதறி வேறு வாய் மூக்கெல்லாம் உடச்சி விட்டானுங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ரியாக்ட் பண்ணால் இவங்க எல்லாமே பண்ணுவாங்களாமா, திருப்பி இவங்க ரியாக்ட் பண்ணால் கோவம் மட்டும் வருதாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் இப்போ கடைசியில் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அந்த பாருங்க வெட்டி பேச்செலாம் பேசாமல் கையெழுத்து போட்டு கிளம்புங்கன்ட்டார். இதுக்கு நடுவில் எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. வெளில வந்த பிறகு நம்ம 3 பேரை ப்ராசஸ் பண்ணி வெளில அனுப்பலை. அப்போ இங்கே தங்கமயிலும் பாக்கியமும் அப்படியே ஒரு அழுக, மாமா விட்டுருவாங்கல்ல, கையெழுத்து போட்டு ஏன் உள்ளே வச்சிருக்காங்க, மாமாவை அடிச்சிருப்பாங்களா, மாமாங்க எப்பா சாமி அப்படின்னு நமக்கே கொஞ்சம் லைட்டாக ஓவராக தான் இருக்குது. அதே ஓவர் ஆக்ஷனை தான் பார்த்து கடுப்பாகி மீனா என்ன கேட்குறாங்க, ஏமா கல்யாணம் முடிஞ்சு எங்கள் 2 பேரும் புருஷங்களும் தான் உள்ளே இருக்காங்க, நாங்களே அமைதியாக தான் இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கல் நெஞ்சம் அப்படிங்கிறாங்க இவங்க. இந்த பாக்கியம் கல் நெஞ்சமா அப்படின்னு அவங்க கடுப்பாகும் போது இல்லை விடுங்க விடுங்க அப்படின்னு இவர் சரி பண்ணிட்டு இருக்காரு பழனிவேல். அப்போ கரெக்டாக பார்த்தா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு வெளியே வந்துட்டாங்க 3 பேரும். வந்தோடனே மாமா இனிமேல் நம்ம எந்த பிரச்சனையும் இருக்காது மாமா, இனிமேல் உங்கள் மேலே கேஸ் போட மாட்டாங்கல்ல, திருப்பி நீங்கள் உள்ளே போயிட மாட்டீங்கல்ல, உங்களுக்கு தான் அடிக்கல அப்படின்னு தங்கமயில் கேட்டு எனக்கு பயமாக இருக்கு மாமா அப்படிங்கும்போது பாக்கியம் வேற இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்துருங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என் பொண்ணு தங்கமயில் உங்களை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. திருப்பி கேஸ்லாம் போட்டாங்கன்னா சொல்லுங்கள், எஸ்பிகிட்ட போவோம், எம்எல்ஏட்ட போவோம் அப்படின்னு கதையை விட்டுட்டு இருக்காரு தங்கமயிலோட அப்பா. ஸோ மிஸ்டர் மாணிக்கம் வாயை திறந்தாலே பொய்யுங்கிறது இவருக்கு இன்னும் புரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாயருக்கு தேங்க்ஸ் சொல்லி, குழலியோட ஹஸ்பண்டுக்கு அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டுறாங்க. அனுப்பிவிட்டதுக்கு பிறகு கதிர், ராஜி, மீனா 3 பேரையும் ஆட்டோவில் வர சொல்லி மற்றவங்களாம் பைக்கில் கிளம்பிடுறாங்க. இப்போ ராஜியும் கதிரும் ஒரு பார்வையை வேற பார்த்துக்கிறாங்க. செந்தில் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார் மீனாட்ட. பைக்கில் ஆட்டோவில் வரும்பொழுது வேற நடுவில் வேற இப்போ ராஜி உட்காந்துருக்கவங்க அப்படியே கொஞ்சம் லைட்டாக இப்போ கதிருக்கு நெருக்கமாக உட்காந்துருக்கறதுனால திருப்பி ஒரு பார்வையை பார்த்துட்டே வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் அழுது கூப்பாடெல்லாம் போட்டு அப்புறம் திருப்பி வரவேற்று அடிச்சாங்களான்லாம் கேட்டு அப்புறம் எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டால் அந்த சரவணன் அடிக்கும் போது அடிபட்டது அப்படின்னு ஒன்று கோவமாயிட்டாங்க. நீ என்ன ரவுடிங்களாடா, என்னடா நினச்சிப்பீங்க உங்கள் மனசில், எதுக்குடா தேவையில்லாத வேலையை பார்த்தீங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, இப்போ போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டியது இருக்காதா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. விடு 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 கோமதி விடுன்னு சொல்லிட்டு பாண்டியனே அனுப்பிடுறாரு. 3 பேர் உள்ள பேர் குளிச்சு வாங்கன்ட்டு. என்ன அப்பா கோவப்படாமல் இருக்காரு, குளிச்சு வந்து ஃப்ரெஷ்ஷாக அடிப்பாரான்லாம் வேற யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி திடீர்னு கேஸ் அவங்க வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க ராஜி தான் வாபஸ் வச்சது, ராஜி கேஸ் கொடுத்தாங்க. அப்போ அவனுங்களே பயந்து தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ் அலைய வேணான்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. பரவாயில்ல ராஜி தைரியமாக முடிவெடுத்தா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கோமதி கேட்டான். ஆமாம், நம்ம ஆளுங்க இப்போ அவனுங்க நடிச்சதுனால தானே அடித்தாங்க, அவங்க நடிச்சதுனால தான். அப்போ நம்ம வீட்டுக்காரங்களை போய் உள்ளார வச்சா அதான் நானும் இது பண்ணிட்டேன், கேஸை கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்ல பரவாயில்லையே அப்படின்னு மெச்சிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம மருமக நல்ல ஒரு தைரியமான பிள்ளையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அந்த வீட்டில் இவங்களை தப்பிச்சிட்டானுங்க, எஸ்கேப் ஆயிட்டானுங்க, விடக்கூடாது, அவனுங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படி எல்லாரும் மாற்றி பேசிக்கிட்டு இருக்க. இவ இப்படி பண்ணிட்டா, இவரோட வளர்ப்பே சரியில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்பொழுது எப்பயும் போல் புள்ள ஒழுங்கா இல்லைன்னா அம்மா மேலே படியே போட்டுறது, புள்ள ஒழுங்கா இருந்தால் அப்பா கிரெடிட் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த முத்துவேல் பேசின உடனே நான் ஒழுங்காக தான் வளர்த்தேன், நீங்களும் தானே கூட சேர்ந்து வளர்த்தீங்கன்னு கேட்க, மாரியும் அதே கேட்க உடனே என்னடி பேசுகிற, வாய் நீளுது அப்படின்னு சக்திவேல் மாரிய அடிக்க கை ஓங்குறாரு. உடனே அவங்களெல்லாம் சரி பண்ணி அப்புறம் கடைசியில் பாட்டியும் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, இப்போ அவள் என்ன தப்பாக செஞ்சுட்டா அப்படின்னு பாட்டி கேட்க, இப்போ கடைசியாக இவங்களே என்ன சொல்கிறாங்க, வடிவுனா என் அண்ணன் வீட்டுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்தபோது நான் உங்கள் கூட தான் நின்னேன், உங்கள் மேலே அதாவது தப்பு தான் இருந்துச்சு, அவங்க மேலே தான் நியாயம் இருந்துச்சு, நான் ஏன் உங்க கூட நின்னா புருஷன் கூட நிற்கணும்ட்டு. அதே தான் அவளும் பண்ணியிருக்கா. இதில் என்ன தப்பு இருக்குது, உங்கள் பொண்டாட்டி ஒரு பிரச்சனைக்கு உங்கள் கூட நின்னா பெருமையாக இருக்குது, உங்கள் பொண்ணு அவள் புருஷனோட நின்னா உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, இவர் கூட இருக்கவனுங்களே நம்மளுக்கு ஜெயிலுக்கு தெரிய விட்டு சந்தோஷமாக இருப்பாங்க போல அப்படின்னு இவங்க கடுப்பாயிட்டு இருக்காங்க. இது நடந்து முடிஞ்சோடனே நைட்டு ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்காரு பாண்டியன். என்ன பிள்ளைங்க ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க, நீங்கள் சிரிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவனுக்கிட்ட ஏன் கோவம் கூட படலை அப்படின்னா, அவனுங்க எனக்காக தான் அடிக்க போனானுங்க, எனக்கு சொந்தம் இல்லைன்னு. ஆனால் ஒரு பிரச்சனைனா எனக்கு என் பிள்ளைங்க நிற்கிறானுங்க, அங்கே அத்தனை பேர் நிற்கிறாங்க, என் மருமக நிற்கிறாங்க, இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வேணும்னா அவர் சந்தோஷப்பட்டு இருக்காரு. அவருடைய சந்தோஷத்தை பார்த்து இவங்க நிம்மதியாகி அப்பாடா நம்ம புருஷன் போது கோவமாலாம் இல்லை அப்படிங்கிறதும், அதே சமயத்தில் பசங்க பிள்ளைங்களை நினச்சி மருமகள்லாம் நினச்சி சந்தோஷத்தோடு இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.
இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளே எதிர்பார்க்கல இந்த